கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலும் பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்துதலோடும் வசனத்தின் ஆதாரத்தோடு கூட நாம் மலை பிரசங்கத்தை குறித்து தியானித்து வருகிறதற்கு கர்த்தர் உதவி செய்கிறார். அதனுடைய தொடர்ச்சியை இந்த நாளிலே கூட நாம் தியானிக்க போகிறோம். அதற்கு ஆதாரமாக எடுத்து வாசிக்கலாம். மத்தேயு 5வது அதிகாரம் 3வது வசனத்தை ஒருவர் வாசிக்க நாம் யாவரும் கேட்கலாம். ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ஒரு ஆமீன் சொல்ல கேட்கலாம். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்களும் நானும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறதற்காக மிகுந்த பிரயாசப்படுகிறோம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அந்த கேட்கிற சத்தியத்தை தன்னுடைய வாழ்க்கையாய் மாற்றிக்கொள்ளுகிறதற்காக ஆண்டவருடைய பாதத்திலே நம்ம காத்திருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் ஏதாகிலும் ஒரு வார்த்தை என்னிடத்துல பேசிட மாட்டாரா? என்னுடைய குறைவுகளை கர்த்தர் எனக்கு சுட்டி காட்டிட மாட்டாரா? அந்த குறைவுகளை நான் ஜெபத்தினாலே நிறைவாய் மாற்றிக்கொள்வேன் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தைக்காய் கர்த்தருடைய பிள்ளைகள் காத்திருக்கிறார்கள். அல்லேலூயா. அது மாத்திரம் அல்ல, கிறிஸ்துவர் அல்லாத, கிறிஸ்துவர்களை அறியாத, கிறிஸ்துவை அறியாத அநேக பிரஜாதி மார்க்கத்தார் இந்த உலகத்திலே சுகபோகமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறதான வேளையில ஆண்டவருடைய பிள்ளைகள் ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக என்று சொன்னதான அந்த வார்த்தையின்படி நாம் பரிசுத்தமாய் ஆசரிக்க பிரயாசப்படுகிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பக்கத்துல கைகளை பிடிச்சு சொல்லுங்க, கர்த்தர் உங்களோடு இடைப்படுவார். ஹல்லேலூயா. ஆமென். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறதுக்கு தீவிரித்து புறப்படுகிறோம். ஆண்டவர் என்னோடு கூட பேசணும், என்னுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா விதமான குறைகளை ஆண்டவருடைய வார்த்தையினாலே நான் நிறைவாக்கி கொள்ள வேண்டும் என்று சொல்லி நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்காக பிரயாசப்படுகிறோம். நம்பர் 1. நம்பர் 2, உலக பிரகாரமாய் அநேக மக்கள் அவர்கள் சுகபோகமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையிலே ஆண்டவரை அறிந்த நாம் ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக என்று சொன்ன அந்த வார்த்தையின்படி பரிசுத்தமாய் அந்த நாளை ஆசரிக்க நம்ம பிரயாசப்படுகிறோம். இந்த உலகத்தில் உள்ள மற்ற பிரஜாதி மார்க்கத்தார் நம்ம கண்பான கர்த்தரை அறியாதவர்கள், அவர்கள் சுகபோகமாய் நல்ல உண்டு குடித்து கழித்து வெறித்து கொண்டிருக்கிறதான வேளையிலே கர்த்தருடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருக்கிறோம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஸ்தோத்திரம். எப்படி வேணாலும் வாழலாம் அப்படிங்கிற ஒரு வாழ்க்கை உலக பிரகாரமா இருக்கும் பொழுது இப்படித்தான் வாழ வேண்டும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்ம எப்படி வேணாலும் வாழலாம் அப்படின்னு இல்ல, இப்படித்தான் வாழ வேண்டும் அப்படின்னு ஆண்டவர் நமக்கு ஒரு வரையறையை கொடுத்திருக்கிறார். எதற்காக இவ்வளவு பெரிய பிரயாசங்களை கிறிஸ்தவர்கள் படுகிறார்கள்? உலக மக்கள் எல்லா காரியத்தையும் உண்டு கழிக்கிறாங்க. ஆனா கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் நம்முடைய உடலை ஒடுக்கி உபவாசமிட்டு ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்கிறோம். இவ்வளவு பெரிய பிரயாசங்கள் எதற்காக? நாம் மாற்றம் வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து கொண்டு வருகிறோம். எதற்காக இவ்வளவு உடலை ஒடுக்குகிறோம், ஆவியை கண்ட்ரோல் பண்ணுகிறோம், பரிசுத்தமாய் வாழுகிறதற்கு பிரயாசப்படுகிறோம்? எதற்காகனா ஒரே ஒரு காரியத்திற்காக மாத்திரம்தான். இம்மைக்காக அல்ல, மறுமைக்காக, பரலோக ராஜ்யத்திலே நாம் பங்காளிகளாய் மாற வேண்டும் என்று சொல்லி நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் இப்படியாய் காத்திருக்கிறோம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நான் சொல்றது சரிதானா? உலக பிரகாரமாய் வாழுகிற மக்கள் அவர்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை செய்யாதபடியான அவங்களுடைய வாழ்க்கை, ஞாயிற்றுக்கிழமை 11 மணிக்கு தான் தன்னுடைய வீட்டை விட்டு வெளியே வருகிறதான ஒரு சூழ்நிலை. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் ஆலயத்திற்கு சென்று கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறோம், விடுதலையோடு கூட ஆண்டவரை ஆராதிக்கிறோம். நமக்கென்று ஒரு வரையறை இருக்கு, இப்படித்தான் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு ஒரு வரையறையை கொடுத்திருக்கிறார். இது எல்லாம் எதற்காகனா நீங்களும் நானும் பரலோக ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும் என்கிறதற்காக. ஹல்லேலூயா. இவ்வளவு பிரயாசங்களும் கர்த்தருடைய பாதத்திற்கு நம்முடைய ஆத்மா போக வேண்டும் என்கிறதற்காகத்தான் நாம் பிரயாசப்படுகிறோம். ஆனாலும் ஒரு சில காரியங்களினாலே நாம் இந்த பிரயாசங்களை 100க்கு 100 செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை. 100க்கு 100 அப்பாவுடைய பாதத்தில் உட்கார முடியல, 100க்கு 100 தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியல, 100க்கு 100 சபை பாகுபாடின்றி கலந்து கொள்ளுகிற காரியத்தில் உண்மையா இருக்க முடியல. இப்படி அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருந்தாலும் கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய குறைவுகளை எல்லாம் மன்னித்து அவர் பரலோக ராஜ்யத்திற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவராய் இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் நம்மை ஆயத்தப்படுத்தி ஆசீர்வதிக்கிற சேனைகளின் கர்த்தராய் இருக்கிறார். அப்போ இவைகளை எல்லாம் நம்ம செய்கிறோம், இவ்வளவு பிரயாசங்களை நம்ம ஏறெடுக்கிறோம். இந்த பிரயாசங்கள் மாத்திரம் நம்மை பரலோகத்திற்கு கொண்டு சென்று விடுமா அப்படின்னா ஒரு பெரிய கேள்விக்குறி. ஒரு ஆமென் சொல்ல கேட்கலாமா? ஆமென். இவ்வளவு பிரயாசங்கள் பொதுவா நம்மள ரட்சிக்கப்படுகிறதுக்கு முன்பாக நம்ம எப்படி வேணாலும் வாழலாம், யாரும் என்ன செய்ய மாட்டாங்க,
கேட்க மாட்டாங்க. ஆனா ரட்சிக்கப்பட்டதற்கு பிற்பாடு ஒவ்வொருவரும் கேட்பாங்க, நீங்க கிறிஸ்டியன் ஆச்சே, இந்த காரியங்கள் செய்யலாமா? நீங்களா ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆயிற்றே, இந்த காரியத்துல நீங்க இப்படி எல்லாம் பண்ணலாமான்னு சொல்லிட்டு ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்படாதவர்கள் கூட கேட்கிற ஒரு காரியம் நம்முடைய காரியத்துல உண்டு. அவ்வளவு பெரிய பிரயாசம், ஆவியை ஒடுக்குறோம், உடலை ஒடுக்குறோம், ஆமென், கர்த்தருக்காக காரியங்களை செய்ய பிரயாசப்படுகிறோம். இவைகள் எல்லாம் பரலோக ராஜ்யத்திற்கு நாம் போக வேண்டும் என்கிற ஒரே ஒரு நோக்கத்திற்காகத்தான். ஒரு ஆமென் சொல்ல கேட்கலாம். ஸ்தோத்திரம். அப்போ இவைகள் எல்லாவற்றையும் நம்ம பண்கிறதுனால பரலோகத்திற்கு போயிருவோம்னா, இவைகள் நிச்சயமாய் நம்ம பண்ணணும். ஆனால் இவைகள் மாத்திரம் நமக்கு போதாது. இவைகளோடு கூட இன்னொரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதுதான் நாம் வாசிக்கப்பட்டதான வசனம். மத்தேயு 5வது அதிகாரம் 3வது வசனத்திலே, ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்களுக்குத்தான் ஆண்டவர் பரலோக ராஜ்யத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு பிரியமான எல்லா காரியங்களையும் நம்ம செய்தாலும், ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற கட்டளைகள், கற்பனைகள் எல்லாவற்றையும் சிறு வயதில் முதல் நாம் கடைபிடித்தாலும், ஆண்டவரிடத்திலே ஒரு வாலிபன் வந்தான். ஆண்டவரே, போதகரே, நித்திய ராஜ்யத்தை நான் சுதந்தரித்துக் கொள்ள என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை ஒரு வாலிபர் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் கேட்டார். இயேசு கிறிஸ்து சொன்னதான ஒரு வார்த்தை என்னன்னா, நீ என்னுடைய கற்பனைகளையும் கட்டளைகளை கடைபிடிக்கும் பொழுது கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள் நீ பிரவேசிப்பாய், ஆண்டவருடைய ராஜ்யத்தை நீ பெற்றுக்கொள்வாய் அப்படின்னு ஒரு ஆண்டவர் மறுமொழியாய் சொல்லுகிறார். உடனே அந்த வாலிபர் சொல்ற காரியம் என்ன தெரியுமா? இவைகள் எல்லாவற்றையும் நான் சிறு வயது முதல் கடைபிடிக்கிறேன். எவ்வளவு நாளா கடைபிடிக்கிறாரா? சிறு வயதில் இருந்து வாலிப பிரயாயம் வரைக்கும் இந்த வார்த்தைகளை கடைபிடிக்கிறார். அப்போ ஆண்டவரே, நான் நித்திய ராஜ்யத்திற்குள்ளே பிரவேசித்து விடுவேனான்னு கேட்கும் பொழுது ஆண்டவர் சொன்னார், இது எல்லாம் நலம், ஆனாலும் இன்னொரு காரியத்தை நீ செய்ய வேண்டும். அப்போ ஆண்டவர் நம்மிடத்தில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியங்களை எதிர்பார்க்கிறார். இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு சொல்லி தருகிற ஒரு காரியம் என்னன்னா, ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள். இது மாத்திரமல்ல, அவர்கள் தான் பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எந்த மனுஷன் தன்னுடைய ஆவியில் எளிமையுள்ள ஒரு வாழ்க்கை வாழுகிறானோ, எந்த ஒரு மனுஷன் கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து அவருடைய கட்டளைகளை கடைபிடித்து தன்னுடைய ஆவியை அவன் எளிமையாய் மாற்றுகிறதற்கு ஒப்பு கொடுக்கிறானோ, அந்த மனிதனுக்கே கர்த்தருடைய ஆவியானவர் பரலோகத்திலே முதல் பலனை கொடுப்பார். பக்கத்துல கைகளை பிடித்து சொல்லுங்க, ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், கர்த்தருடைய ராஜ்யம் அவர்களுடையது. இன்றைக்கு எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே அப்படின்னு நம்ம பாடல் பாடுறோம், தந்தையருடைய பாடலை நம்ம பாடுறோம். ஆனால் உண்மையாகவே அந்த ஆவியில் எளிமை நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறதா? இன்றைக்கு அந்த ஆவியில் எளிமை அப்படிங்கிற ஒரு வார்த்தையின் பதத்தை நிறைய பேர் எப்படிப்பட்ட ஒரு காரியமாய் தெரிந்து வைத்திருக்கிறோம் தெரியுமா? இது உலக பிரகாரமா, ஆமீன், நம்ம ஒரு தாழ்மையான ஒரு வாழ்க்கை வாழணும், எந்த விதமான ஆமீன் ஒரு பொருளாதாரத்தில் ஒரு பெரிய வாழ்க்கை வாழாதபடி ரொம்ப ஒரு லோ ஸ்டேட்டஸான ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படிங்கறத நம்ம நினைத்து கொண்டிருக்கிறோம். அது அல்ல. இது சரீர பிரகாரமான வாழ்க்கையை குறிக்கவில்லை, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை குறிக்கிறது. ஒரு ஆமென் சொல்ல கேட்கலாமா? ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய ஆவியிலே நீ எளிமை உள்ளவர்களாய் வாழ வேண்டும். ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்தார், ஆசீர்வதித்தார், அவர் செல்வ சீமானாய் மாறினார். ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொன்னார், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் உன் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும். அப்போ நீங்களும் நானும் உலக பிரகாரமாய் ஒரு நல்ல ஒரு ஸ்டேட்டஸ்ல அந்தஸ்துல இருக்கணும்னு தான் ஆண்டவர் விரும்புகிறார். ஒரு ஆமென் சொல்ல கேட்கலாம். ஆமென். ஆண்டவர் யாரையும் ஏழையாகவோ வறுமையிலேயே இருக்கணும் அப்படின்னு ஒரு நாள் ஆண்டவர் நினைக்க மாட்டார். நீங்க நல்ல வளரணும், நல்ல ஆசீர்வாதமாய் வாழணும் தான் கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். பக்கத்துல கைகளை பிடிச்சு சொல்லுங்க, நீங்கள் ஆசீர்வாதமாய் வாழ வேண்டும், சுகபோகமாய் நன்மைகளை அனுபவிக்க வேண்டும். அதுதான் கர்த்தருடைய ஆசை. வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். அப்போ இந்த உலக பிரகாரமாய் நம்ம செல்வ சீமானாய் வாழ வேண்டும் என்று தான் கர்த்தர் விரும்புகிறார். கடன் இல்லாம வாழணும், நோய் நொடி இல்லாமல் வாழணும், குடும்பத்தில் ஒரு மனதோடு கூட நம்ம வாழ வேண்டும் என்று தான் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆனாலும் இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், உலக பிரகாரமாய் அல்ல, உன்னுடைய ஆவியில் எளிமையை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த மலை பிரசங்கத்திலே ஆண்டவர் சொன்ன முதல் பாயிண்டே இந்த பாயிண்டை தான் ஆண்டவர் சொன்னார். ஹல்லேலூயா. முதலாவது வசனத்தில் அவர் மலை ஏறி அவர் ஒரு மலையின் மேல் உட்கார்ந்தார். இரண்டாவது வசனத்தில் நம்ம பார்க்கிறோம், கர்த்தர் அவருடைய ஊழியக்காரர்கள், அவருடைய சீஷர்களை தம்மிடத்திலே அழைத்து அவர் வாயை திறந்து உபதேசிக்க ஆரம்பிக்கிறார். முதல் வார்த்தை சொல்றார், ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ஒரே ஒரு முறை பக்கத்துல கைகளை பிடித்து சொல்லுங்க, ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள்,
பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்முடைய வேதத்துல பழைய ஏற்பாட்டின் பரிசுத்தவான்கள் இருக்கட்டும், புதிய ஏற்பாட்டின் பரிசுத்தவான்கள் இருக்கட்டும், இந்த நிகழ்காலத்திலே நீங்களும் நானும் வாழ்கிற நாட்களில் இருக்கிற பரிசுத்தவான்கள் இருக்கட்டும், அவர்களுடைய வாழ்க்கை குறித்து பார்த்தோம்னா அவர்கள் தன்னுடைய ஆவியிலே எளிமையுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள். அப்படிப்பட்ட ஒருவரைத்தான் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. எந்த ஒரு மனிதன் ஆவியிலே அவன் தாழ்வோடு கூட மனத்தாழ்மையோடு கூட வாழுகிறானோ அவரைத்தான் கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்துகிறார். ஒரு ஆமென் சொல்ல கேட்கலாம். அதற்கு ஆதாரமாக நம்ம ஒரு வசனத்தை பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக ஒரே ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். முதலாவது ஆவியின் எளிமை எந்த இடத்துல இருந்து ஆரம்பமாகிறதுனா மனத்தாழ்மையிலிருந்து ஆரம்பமாகிறது. ஹல்லேலூயா. ஆவியில் எளிமை எதிலிருந்து ஆரம்பமாகிறது? மனத்தாழ்மை. எல்லாரும் ஏகமாய் சொல்ல கேளுங்க. மனத்தாழ்மை. ஒரு மனுஷன் ஆவியில எளிமையாய் வாழுகிறான்னா அவன் மனதளவிலே அவன் மனத்தாழ்மையை தன்னுடைய உடையாய் அவன் தரித்து கொண்டிருப்பான். அதற்கு ஆதாரமா எடுத்து வாசிக்கலாம். 1 பேதுரு 5வது அதிகாரம் 5வது வசனத்தை ஒருவர் வாசிக்க நாம் யாவரும் கேட்கலாம். அந்தபடி இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். வாசிக்கப்பட்டதான வசனத்துல பாருங்களேன். மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். அதாவது முதல்ல ஆண்டவர் சொல்லுகிறார், ஆமென், நம்மளுடைய சபையில இருக்கட்டும், நம்முடைய சமுதாயத்தில் இருக்கட்டும், வயதிலே நம்மை காட்டிலும் மூத்தவர்களுக்கு கீழ்ப்படிதல் ஆவியில் எளிமையை அடையாளப்படுத்துகிறது. ஒரு ஆமென் சொல்ல கேட்கலாம். இன்னைக்கு நிறைய வாலிப பிள்ளைகளை குறித்து நம்ம பார்க்கிறோம். அவர்கள் ஆமென் ரோட்டில் நடந்து போகும்பொழுது யாராகிலும் ஒரு மூப்பர், ஒரு வயதான ஒருவர் வந்தாங்கன்னா அவர்களை குறித்து கேலி கிண்டல் செய்கிற ஒரு வழக்கம். ஆமென். அவங்க எப்படி நடக்கிற விதத்தை குறித்து, அவங்க செய்கிற காரியங்களை குறித்து கேலி கிண்டல் செய்கிறதான ஒரு காரியத்தை நம்ம பார்க்க முடிகிறது. இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். இரண்டாவது, நீங்கள் எல்லோரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். அப்போ ஆண்டவர் எந்த ஒரு மனுஷன் மனத்தாழ்மையோடு கூட வாழுகிறானோ அந்த மனுஷனுக்கு கர்த்தர் தன்னுடைய கிருபைகளை அளிக்கிறார். ஒரு ஆமென் சொல்ல கேட்கலாம். அவன் பரிசுத்த ஆவியானவர் இப்படியாய் சொல்லுகிற அந்த 3 காரியத்தை குறித்து அவர் வலியுறுத்துகிறார். முதலாவது, மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். வயதிலே அவன் மூப்பர்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இரண்டாவது, சக வயதோடு கூட இருக்கிற ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ள வேண்டுமாம். ஒரு ஆமென் சொல்ல கேட்கலாம். மூன்றாவது, ஆண்டவர் சொல்லுகிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கு நான் கிருபை அளிக்கிறேன். அப்போ ஆவியில் எளிமை எதை அடையாளப்படுத்துகிறது? மனத்தாழ்மையுள்ள ஒரு மனிதனை அடையாளப்படுத்துகிறது. ஒரு ஆமென் சொல்ல கேட்கலாம். ஆமென். நீங்க பரலோக ராஜ்யத்திற்கு போகணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க செய்ய வேண்டிய காரியங்களை முன்பாக சொன்னேன், நிறைய காரியங்களை சொன்னேன். அதெல்லாம் நீங்க செய்யறதுனால அது கட்டாயம் செய்யணும். ஆனா அவற்றோடு கூட நம்முடைய ஆவியில எளிமை உள்ளவர்களாய் நாம் வாழ வேண்டும். ஒரு ஆமென் சொல்ல கேட்கலாம். ஆமென். ஆனா இந்நாட்களிலே இந்த மனத்தாழ்மை, ஆவியில் எளிமை அதெல்லாம் ஒரு வழக்க சொல்லாய்த்தான் பார்க்கப்படுகிறது. ஹல்லேலூயா. நான் சொல்றது சரிதானா? ஆவியில எளிமை இருக்கிறது, மனத்தாழ்மையாய் வாழுகிறது. ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் கூட இருக்கட்டும், ஒரு 100 பேர் இருக்கிறாங்கன்னா அதுல ஒரு 5 பேருக்கு மனத்தாழ்மையும் ஆவியில் எளிமையும் இருக்கிறத தான் இந்த நாட்கள்ல பார்க்க முடிகிறது. ஆனா ஒரு காலத்துல அவன் ஒவ்வொருத்தரும் மனத்தாழ்மையாய் வாழ்ந்ததை நம்ம அறிந்திருக்கிறோம். பரிசுத்த வேதாகமத்துல மூப்பருக்கு கீழ்ப்படிந்த வாலிபர்களை குறித்து நம்ம பார்த்திருக்கிறோம். அவன் கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருவருக்கொருவர் மனத்தாழ்மையை அணிந்து அவன் கீழ்ப்படிதல் உள்ள ஒரு ஜீவியத்தை வாழ்ந்ததை நம்ம பார்த்திருக்கிறோம். இந்த நாட்களிலே அதே ஆண்டவர் சபையை பார்த்து வலியுறுத்துகிற ஒரு காரியம், சபையே நீ ஆவியிலே எளிமையுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். பெருமை இல்லாத ஒரு வாழ்க்கை, கள்ளம் கபடம் இல்லாத ஒரு வாழ்க்கை, அப்படிப்பட்ட ஒரு சீர்மிக்க வாழ்க்கையை நம்ம வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஒரு ஆமென் சொல்ல கேட்கலாம். ஆமென். நம்முடைய பரிசுத்த வேதாகமத்திலே ஒரு சில காரியங்களை நான் உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். எடுத்து வாசிக்கலாம். மத்தேயு 11வது அதிகாரம் 9வது வசனம். அல்லவென்றால் எதை பார்க்க போனீர்கள்? இந்த இடத்துல ஆமென், யூத ஜனங்கள் எல்லோரும் ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு போகிறார்கள்.
அந்த குறிப்பிட்ட இடத்திற்கு போகிற அந்த கூட்டத்தை பார்த்து அருள்நாதர் இயேசு கிறிஸ்து இப்படியாய் சொல்லுகிறார். 8வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்க கேட்கலாம். அல்லவென்றால் எதை பார்க்க போனீர்கள்? மெல்லிய வஸ்திரம் தரித்த மனுஷனையோ? மெல்லிய வஸ்திரம் தரித்த மனுஷனையா பார்க்க போனீங்க? மெல்லிய வஸ்திரம் தரித்திருக்கிறவர்கள் அரசர் மாளிகைகளில் இருக்கிறார்கள். அரசர் மாளிகையில தானே இருக்கிறாங்க. அல்லவென்றால் எதை பார்க்க போனீர்கள்? எதை பார்க்க போனீர்கள்? தீர்க்கதரிசியையோ? ஆம், தீர்க்கதரிசியை பார்க்கிலும் மேன்மை உள்ளவனையே என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. தீர்க்கதரிசியை பார்க்கிலும் மேன்மை உள்ளவர்களையே பார்க்க போனீர்கள் என்று சொல்லுகிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த இடத்துல இஸ்ரவேல் ஜனங்கள், யூதா கோத்திரத்தினுடைய மக்கள் எல்லோரும் ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு போகிறார்கள். அப்படி குறிப்பிட்ட இடத்திற்கு போகும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவரை பார்த்து கேட்கிறார், நீங்க எதை பார்க்க அந்த இடத்திற்கு போனீங்க? மெல்லிய ஆடை அணிந்தவனையா பார்க்க போனீங்க? மெல்லிய ஆடை அணிந்தவர்களா எங்க இருக்கிறாங்க? அரண்மனையில் இருக்கிறாங்க. அப்ப நீங்க போன இடம் ஒரு வனாந்திரம். அந்த வனாந்திரத்துல நீங்க யாரை பார்க்க போனீங்க? தீர்க்கதரிசியையா பார்க்க போனீங்கன்னு ஆண்டவர் கேட்கிறார். ஆண்டவர் கேட்டு அவரே பதில் கொடுக்கிறார், ஆம், நீங்கள் தீர்க்கதரிசியை காட்டிலும் மேன்மையுள்ளவனை பார்க்க போனீர்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தீர்க்கதரிசியை பார்க்கிலும் மேன்மையுள்ளவன். இதை யாரை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் என்றால் யோவான் ஸ்நானகனை பார்த்து சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அநேக மக்கள் திரளாய் யோவான் ஸ்நானகனிடத்திலே வனாந்தரத்திலே யோர்தான் நதிக்கரையிலே ஞானஸ்நானம் பெறும்படிக்கு அவர்கள் கடந்து செல்லுகிறார்கள். அப்படி கடந்து செல்லும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் யாரை பார்க்க போனீங்க? யோவான் ஸ்நானகனை தானே பார்க்க போனீங்க. அவன் தீர்க்கதரிசிகளை பார்க்கிலும் மேன்மையுள்ளவனாய் இருக்கிறான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அப்போ ஆண்டவர் தன்னுடைய உதடுகளினாலே அவர் சொல்லுகிறார், யோவான் ஸ்நானகன் அவன் தீர்க்கதரிசிகளை பார்க்கிலும் மேன்மையுள்ளவன். ஒரு ஆமென் சொல்லுங்க. சரி, உங்களிடத்தில் நான் ஒரு கேள்வி கேட்க போகிறேன். இப்போ யோவான் ஸ்நானகனை ஆண்டவர் எப்படி குறிப்பிடுகிறார்? தீர்க்கதரிசி அப்படின்னு குறிப்பிடுகிறார். ஆமாவா இல்லையா? ஆமா தானே? அப்படி இல்ல, தீர்க்கதரிசியை காட்டிலும் மேன்மை உள்ளவன். சரி, இப்ப நீங்க சொல்லுங்க, தீர்க்கதரிசினா யாரு? கர்த்தருடைய வாயா இருக்கிறவர்கள் தீர்க்கதரிசி. இது கொஸ்டின் கிடையாது. கர்த்தருடைய வாயா இருக்கிறவர்கள் தீர்க்கதரிசி. அப்போ ஆண்டவருடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறவர்கள், கர்த்தர் சொன்ன வார்த்தையை இது இந்த காலத்துல நடக்க போகுதுன்னு சொல்றவங்க தீர்க்கதரிசி. பழைய ஏற்பாட்டுல நிறைய தீர்க்கதரிசிகளை குறித்து நம்ம வாசித்து இருக்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசி குறித்து பார்த்திருக்கிறோம். அவர் கர்த்தருடைய பிறப்பை குறித்து முன்னறிவித்திருக்கிறார் 700 ஆண்டுகளுக்கு முன்பாக. கர்த்தருடைய நடக்க போகிற காரியங்களை குறித்து முன்னதாகவே சொல்லுகிறவர்கள் தீர்க்கதரிசி. இப்போ ஆண்டவர் இந்த இடத்துல யோவான் ஸ்நானகனை பார்த்து சொல்லுகிறார், இவர் தீர்க்கதரிசியை காட்டிலும் மேலானவர். அப்போ யோவான் ஸ்நானகன் என்ன தீர்க்க தரிசனத்தை உரைத்திருக்கிறார்? அவர் ஏதாகிலும் ஒரு தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கணும் தானே. அவர் என்ன தீர்க்க தரிசனத்தை உரைத்திருக்கிறார்? எடுத்து வாசிங்க. யோவான் 1வது அதிகாரம் 36வது வசனத்தை ஒருவர் வாசிக்க நாம் யாவரும் கேட்கலாம். இயேசு நடந்து போகிறதை அவன் கண்டு, இயேசு நடந்து போகிறதை அவர் கண்டு, இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்றான். தேவ ஆட்டுக்குட்டி என்றான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னார், உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி ஒருவர் பிறப்பார்னு சொன்னார். ஹல்லேலூயா. அவர் பிறப்பார் அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தை அன்றைய தினமே நிறைவேறல, ஆனால் 700 வருஷத்துல அது நிறைவேறினது. அவர் பிறந்தார். இயேசு கிறிஸ்துவை குறித்து அநேகர் அவர்கள் ப்ராபசி தீர்க்க தரிசனமாய் முன்னுரைத்து இருக்கிறார்கள். ஆனால் தன்னுடைய கரத்தை நீட்டி இவர்தான் இயேசு கிறிஸ்து என்று சொன்ன ஒரு தீர்க்க தரிசியத்தை ஆண்டவர் இந்த இடத்திலே கோடிட்டு காட்டுகிறார். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய இயேசுவுடைய பிறப்பை குறித்து அநேகர் சொல்லி இருக்கிறாங்க. ஆனா இவர்தான் இயேசு என்று இந்த உலகத்திற்கு அடையாளம் காட்டின ஒரு மெய்யான தீர்க்கதரிசி யோவான் ஸ்நானகன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ யார் ஒருவர் இயேசுவை காண்பிக்கிறாரோ அவர் தீர்க்கதரிசி. இன்றைய காலத்துல நீங்களும் நானும் இயேசுவை காண்பிக்க முடியுமா முடியாதா? எப்படி பாஸ்டர் முடியும்? இயேசு ஒரு போட்டோ எடுத்துட்டு இவதான் ஜீசஸ் ரோடு ஃபுல்லா போக முடியுமா? ஹல்லேலூயா. இது இயேசுவை காண்பிக்கிறதா? அது அல்ல. கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையின் மூலமாய் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்த முடியும். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்படாத பிரஜாதிகளிடத்திலே நீங்கள் இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்த முடியும். அவர் ஆண்டவருடைய பண்புகளை, அவருடைய குணாதிசயங்களை நீங்களும் நானும் வெளிப்படுத்த முடியும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏனென்றால் அவர் சொல்லி தந்திருக்கிறார், ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள். அவர் சொன்னது மாத்திரமல்ல, அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே ஆவியில் எளிமையாய் வாழ்ந்தும் காண்பித்திருக்கிறார். இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த வார்த்தையின்படி ஆவியில் எளிமையாய் வாழுகிறதற்கு நாம் நம்மை அர்ப்பணித்தோம்னா ஆண்டவர் நம்மை கொண்டு அவரை வெளிப்படுத்திக் கொள்வார். ஒரு ஆமென் சொல்ல கேட்கலாம். ஹல்லேலூயா. அப்போ யோவான் ஸ்நானகனை பார்த்து ஆண்டவர் சொன்னார், இவன் தீர்க்கதரிசியிலும் மேன்மையுள்ளவன்.
தீர்க்கதரிசியிலும் மேன்மையுள்ளவன். இரண்டாவது ஒரு காரியத்தை ஆண்டவர் சொன்னார். எடுத்து வாசிங்க 11வது அதிகாரத்தினுடைய 11வது வசனம். மத்தேயு 11:11 ஒரு வாசிக்க நாம் யாவரும் கேட்கலாம். ஸ்திரீகளிடத்திலே பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானனை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் எழும்பினதில்லை. எழும்பினது இல்லை. முதலாவது ஆண்டவர் யோவான் ஸ்நானனை பார்த்து என்ன சொன்னார்? இவன் தீர்க்கதரிசியிலும் மேன்மையுள்ளவன். அப்படிதானே சொன்னார்? ஏகமே சொல்ல கேட்கல, என்ன சொன்னார்? மேன்மையுள்ளவன். இரண்டாவது அதே யோவான் ஸ்நானனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், ஸ்திரீகளுக்குள் பிறந்தவனுள் இவனை காட்டிலும் பெரியவன் யாரும் இல்லை. ஸ்திரீகளுக்குள் பிறந்தவர் தான் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து. அவர் சொல்லுகிறார், இவனை காட்டிலும் பெரியவன் யாருமே இல்லை. அப்போ யோவான் ஸ்நானகன் அவர் பெருமை உள்ளவர், அவர் மேன்மையுள்ளவர், ஆண்டவருடைய உதடுகளினாலே சாட்சி பெற்றவர். அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஸ்லாக்கியத்திலே ஒரு பெரிய பொசிஷன்ல இருக்கிற அந்த யோவான் ஸ்நானகன் இப்படியாய் சொல்லுகிறார். மத்தேயு 3வது அதிகாரம் 11வது வசனத்தை ஒருவர் வாசிக்க நாம் யாவரும் கேட்கலாம். மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராயிருப்பார். ஆண்டவரே சாட்சி கொடுத்திருக்கிறார், இவன் பெரியவனாயிருப்பான். ஆண்டவரே சாட்சி கொடுத்திருக்கிறார், இவன் தீர்க்கதரிசியிலும் மேன்மையுள்ளவனாய் இருப்பான். அப்படி மேன்மையுள்ள ஒருவர், பெருமையுள்ள ஒருவர், அவர் சொல்லுகிறார், என்னிலும் வல்லவர் ஒருவர் வருகிறார். அப்போ அவருடைய பொசிஷன் மேன்மையுள்ள ஒரு பொசிஷன், அவருடைய பொசிஷன் ஒரு பெருமையுள்ள ஒரு பொசிஷன். அவர் பிறனை பார்த்து சொல்லுகிறார், இவர் வல்லவர். இன்னைக்கு நம்ம ரன்னிங் ரேஸ்ல போறோம்னு வைத்துக் கொள்ளுங்களேன். 2 பேர் ஓடுறாங்கன்னு வச்சுக்கொள்ளுங்க. நம்முடைய சபையில சேர்ந்த ஒரு 2 வாலிப பிள்ளைங்க ரன்னிங் ரேஸ்ல ஓடுறாங்க. அதுல ஒரு பிள்ளை ரன்னிங் ரேஸ்ல முதல்ல வந்துட்டா, இன்னொரு பிள்ளை ஒரு 2-3 செகண்ட் பின்னாடி வந்து அவ செகண்ட் பிரைஸ் வந்துட்டா. ஃபர்ஸ்ட் பிரைஸ் எடுத்த அந்த பிள்ளை என்ன சொல்லுவா? நான் ஓடுறது தேவ கிருபை, நான் ஜெயிச்சது தேவ கிருபை. அப்போ ஜெயிச்சவங்க அப்படி சொல்லுவாங்க. ஆனா எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா, ஜெயிச்ச அந்த நபர், நான் ஜெயிச்சிட்டேன் ஆனா பின்னாடி வந்தார்ல அவர் தான் ரொம்ப சூப்பரான ஒரு நபர் அப்படின்னு யாராவது சொல்ல கேட்டிருக்கோமா? இந்த இடத்துல ஆவியில் எளிமையுள்ள யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறார், என்னிலும் வல்லவர் ஒருவர் பின்பாக வருகிறார். எனக்கு பின்பாய் வருகிறவர் என்னிலும் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். அப்போ ஆவியில எளிமையுள்ளவர்கள் தன்னை தானே புகழ்ந்து கொள்ள மாட்டார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இன்னைக்கு அநேக இடத்துல பார்த்தோம்னா, நான் அப்படி ஆக்கும், நான் இப்படி ஆக்கும், நான் அப்படி நடத்திடுவேன், நான் ஜெபம் பண்ணா இப்படி நடக்கும், அந்த மாதிரி காரியங்கள் நடக்கும் அப்படின்னு நம்மை நாமே புகழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்றால் நாம் ஆவியிலே எளிமையுள்ளவர்களாய் இல்லை என்று அர்த்தம். ஹல்லேலூயா. அப்போ ஆவியிலே எளிமையுள்ளவர்கள் நாம் முதன்மையானவர்களாய் இருந்தாலோ அவன் பின்பாக இருக்கிறவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நாம் கொடுப்போம். ஒரு ஆமென் சொல்ல கேட்கலாம். ஆமென். அந்த வசனத்தை மறுபடியும் வாசிக்க கேட்கலாம். வாசிங்கமா 11வது வசனம். மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராய் இருக்கிறார். அவருடைய பாத ரட்சைகளை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல. ஹல்லேலூயா, ஆமென். பெரியவனாய் இருக்கிற ஒரு நபர், அவரை காட்டிலும் ஒரு மேன்மையுள்ள ஒரு நபர் இல்லைன்னு கர்த்தர் சொல்றார். அவர் சொல்ற வார்த்தையை பாருங்களேன். அந்த பெரிய ஸ்டேட்டஸ்ல இருந்துட்டு அவர் சொல்றார், அவருடைய பாத ரட்சையை அவிழ்க்கிறதற்கும் நான் பாத்திரவான் அல்ல. எவ்வளவு பெரிய மனத்தாழ்மை! இதை பிரசங்கிக்கும் பொழுதே எனக்குள்ள ஒரு நடுக்கம். இதை தேவ பயத்தோடு கூட நான் பிரசங்கிக்கிறேன். நம்ம எவ்வளவு பெரிய ஒரு பொசிஷன்ல போனாலும் நாம் மனத்தாழ்மையுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இந்த பலூன்லாம் பார்த்திருப்பீங்க. பலூன்லாம், அந்த பலூன் நம்ம வாயால அப்படியே ஊதணும்னு வச்சுக்கொள்ளுங்களேன், அது பெருசாகும். ஆனா அந்த பலூன் அப்படியே வானத்தில் விட்டோம்னா அது பறக்குமானா? அது பறக்காது. ஏன்னா அதற்குள்ள இருக்கிற வாயு அது ரொம்ப வெயிட்டா இருக்கிறதுனால அந்த பலூன் இறங்கிக்கிட்டே இருக்கும். ஆனா இந்த கேஸ் பலூன்லாம் பார்த்திருக்கோம்ல, அந்த கேஸ் பலூன் எப்படிப்பட்டதுன்னா, அதற்குள்ள அடிக்கப்பட்ட வாயு அந்த அதனுடைய தன்மை எப்படிப்பட்டதுன்னா ரொம்ப லகுவா இருக்கிறதுனால அது உயர 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 பறந்து போகும். ஒரு ஆமென் சொல்ல கேட்கலாம். இன்றைக்கு நம்முடைய ஆவியில ஒரு எளிமையை கர்த்தர் விரும்புகிறார். அந்த ஆவியில எளிமை மாத்திரம் நமக்குள்ள வந்துட்டுன்னு வச்சுக்கோங்களேன், ஆண்டவர் நம்ம உயர 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 கொண்டு போவார். ஒரு ஆமென் சொல்லுங்க. பக்கத்துல கைகளை பிடிச்சு சொல்லுங்க, ஆவியில் எளிமை உள்ளவர்களை கர்த்தர் உயர்த்துவார்.
ஹல்லேலூயா. ஒருவேளை ஏதாகிலும் ஒரு வெயிட், பெருமைங்கிற ஒரு வெயிட், தலகணங்கிற ஒரு வெயிட், கள்ளம் கபடங்கிற ஒரு வெயிட் நமக்குள்ள இருந்துச்சுன்னா நம்ம ஊதி விட்டு அதே இடத்துல தான் என்ன பண்ணுவோம், இருப்போம். நம்ம வளரணும், கர்த்தருடைய சமூகத்துல பெரியவனாகணும்னா நம்ம செய்ய வேண்டிய காரியம் ஒண்ணே ஒண்ணுதான், ஆவியிலே எளிமை உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்றேன். நம்ம எல்லோருக்கும் தெரிந்த ஒரு ராஜா, அலெக்சாண்டர் அப்படிங்கிற ஒரு ராஜா, அவர் தன்னுடைய 32வது வயதிலே இறந்து போயிட்டார். கிமு 356 அவர் பிறந்தார். தன்னுடைய 32வது வயதில் அவர் இறந்துட்டார். அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி தன்னுடைய பிரதானியை கூப்பிட்டு இப்படியாய் சொல்லி இருக்கிறார், நான் ஒரு நாள் மரிப்பேன், அதனுடைய நேரம் காலம் எனக்கு தெரியாது, ஆனால் நான் மரிச்சேன்னா என்னுடைய பிரேதத்தை சுமக்கிறதற்கு, என்னுடைய சவப்பெட்டியை சுமக்கிறதற்கு உலகத்திலேயே புகழ்பெற்ற 4 மருத்துவர்களை தான் நீங்க கொண்டு வரணும். யாரை கொண்டு வரணுமா? 4 மருத்துவர் தான் என்னுடைய அந்த 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 பெட்டியை என்ன பண்ணணும், சுமக்கணும். ஏன் அவர் அப்படி சொன்னாருன்னா, அந்த உலகத்துல நம்ம மருத்துவர்களை பார்த்து நம்ம நம்பி இருப்போம், இந்த மருத்துவர்கள் எனக்கு பலனா இருக்கிறாங்க, இந்த மருத்துவர் கிட்ட போயிட்டேன்னா எனக்கு சுகம் கிடைச்சிரும், இந்த மருத்துவர் கிட்ட போயிட்டேன்னா எனக்கு பலன் கிடைச்சிரும், இவங்க என் கூட இருந்தாங்கன்னா எனக்கு எந்த நோய் நொடியும் வராது அப்படின்னு கூட ஒரு சிலர் பெருமையோடு கூட இருப்போம். தன்னுடைய சரீரத்தை குறித்து நம்ம பெருமையோடு கூட இருப்போம். ஆண்டவர் இந்த இடத்துல நமக்கு சொல்லி தருகிற காரியம், அந்த ராஜா மூலியமாக அப்பேற்பட்ட மருத்துவர்கள் இந்த உலகத்துல இருந்தாலும் என்னுடைய ஜீவனை காப்பாற்ற முடியல. ஹல்லேலூயா. நமக்கு தெரிந்த ஒரு புகழ்பெற்ற நடன கலைஞர் மைக்கேல் ஜாக்சன், அவர் எல்லாருக்கும் தெரியும். அவர் ஒரு முறை ஒரு பேட்டியில இப்படியாய் சொன்னார்னா, இந்த உலகத்திலேயே அதிக வயதுள்ள ஒரு மனிதனாய் நான் வாழ விரும்புகிறேன். எத்தனை வயதுள்ள மனிதன்னா, அதிக வயதுள்ள மனிதன். இந்த வேர்ல்டுல அதிக வருஷம் வாழ்ந்தவங்களுடைய பட்டியல்ல என் பேர் தான் ஃபர்ஸ்ட் இருக்கணும் அப்படின்னு என்ன பண்ணார், வாழ விரும்புகிறேன்னு சொல்லி அவருடைய செல்வ செருக்கை கண்டு ஒரு நாளைக்கு 2-3 டாக்டர் அவர் கூடவே இருப்பாங்களாம். ஹல்லேலூயா. அவர் சாப்பிடுற சாப்பாட்டுக்கு, அவருடைய சரீரத்தில் ஏதாகிலும் ஒரு சின்ன பலவீனம் வந்தாலும் மாத்திரை கொடுக்கிறதுக்கு அந்த டாக்டர்மார்கள் ஒரு 3-4 டாக்டராவது அவர் கூடவே இருப்பாங்களா. எங்க போனாலும் அந்த டாக்டர் கூட தான் அவர் போவாரா. அவங்களுடைய ஒரு பிரதான வேலையே, அவங்க மருத்துவம் படிச்சதுக்கான ஒரே நோக்கம், ஒரு நபருக்கு மாத்திரம் வாழ்க்கை முழுக்க மருத்துவம் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த மருத்துவர் அவர் அப்பாயின்ட் பண்ணியிருக்கிறார். 3-4 மருத்துவர். அவருடைய ஆசை என்ன? அதிக நாள் வாழணும். இங்க எத்தனை பேருக்கு அந்த ஆசை இருக்கு? அதிக நாள் நான் வாழணும்னு அவர் ஆசைப்பட்டு இந்த மருத்துவர்கள் எல்லாம் கூட வச்சிருந்தார். ஆனா நடந்தது என்ன தெரியுமா? அவர் தன்னுடைய 50வது வயதிலே அவர் மரித்து போனார். ஹல்லேலூயா. அவர் எப்ப மரித்து போனார்? 50வது வயதுல மரித்து போனார். நம்ம நினைக்கலாம், எனக்கு நிறைய பணம் இருக்கு, எனக்கு நான் என்ன வேணாலும் பண்ண முடியும், என்னால நான் எப்படிப்பட்ட வாழ்க்கை வேணாலும் என்னால வாழ முடியும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா, இந்த 2 உதாரணத்தையும் உங்களுக்கு முன்பாய் வைக்கிறேன். காலங்கள் கர்த்தருடைய கரங்களில் இருக்கு. எந்த ஒரு மனுஷனோ எப்போ அவனுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு தெரியாதபடிக்கு ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு வருகிறோம். அப்படிப்பட்ட அந்த சிறிய ஒரு அந்த டியூரேஷன்ல ஒரு புல்லுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், மனுஷனுடைய ஆயுள் காலம், அவனுடைய ஆயுசு ஒரு புல்லுக்கு ஒப்பா இருக்கு. ஒரு புல் காலையில இருக்கும், அதே புல் சாயந்தரம் இருக்குமான்னு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில அவன் வாழ்ற அந்த கொஞ்ச நாட்கள்ல அவனுடைய பெருமை என்ன, அவனுடைய செருக்கு என்ன, அவனுடைய வாழ்க்கையில இருக்கிற மேட்டிமை என்ன, அப்படிப்பட்ட காரியங்களோடு கூட நம்ம வாழ்ந்தோம்னா, நம்பர் 1, பரலோகத்தினுடைய வாசனையை கூட நம்மளால என்ன செய்ய முடியாது, நுகர்ந்து கொள்ள முடியாது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நம்ம வாழ போறது ரொம்ப கொஞ்ச நாள் தான். நம்ம நினைச்சு கொண்டு இருக்கிறோம், நான் யுக யுகமாய் வாழுவேன், அதற்கென்று ஆண்டவர் ஒரு நாளை வைத்திருக்கிறார். ஆனா இந்த உலகத்துல நீங்களும் நானும் எவ்வளவு தான் மருத்துவரை கூடவே வச்சிருந்தாலும், எவ்வளவு தான் மருத்துவருக்கு நல்ல ஃபீஸ் பணத்தெல்லாம் கொடுத்தாலும், நம்முடைய காலங்கள் அது கர்த்தருடைய கரங்களிலே இருக்கு. இன்னைக்கு இருக்கிறது நாளைக்கு இருக்குமான்னு தெரியாதுமா. இன்னைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு இருக்கிறாங்களான்னு தெரியாது. இந்த வருஷத்தினுடைய முதல்ல நம்மோடு கூட ஓட்டத்தை துவங்கின நிறைய பேர் இந்த நேரத்தில் நம்மளோடு கூட இல்லை. அப்படிப்பட்ட ஒரு குறுகின வாழ்க்கையுடைய இந்த மனிதனுடைய வாழ்க்கையில எவ்வளவு பெருமை, எவ்வளவு மேட்டிமை. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ கிருபையாய் தாழ்மையாய் இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். மனத்தாழ்மையுள்ள ஒரு மனுஷனுக்கு தான் ஆண்டவர் கிருபைக்கு மேல கிருபை கொடுப்பார். ஹல்லேலூயா. ஆவியில் எளிமையுள்ளவர்கள் ஏகமாய் சொல்லுங்க, பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுக்குரியது. இந்த உலகத்துல ஆவியில் எளிமையான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழணும்னா, நம்ம ஒரு 2 இடத்துக்கு கண்டினியூஸா விசிட் பண்ணணும். 2 இடத்துக்கு கண்டினியூஸா விசிட் பண்ணணும். முதல்ல இந்த ஐசியூ வார்டுலாம் பார்த்துருக்கீங்களா? எத்தனை பேர் ஐசியூ வார்டுக்கு போயிருக்கிறீங்க? ஐசியூ வார்டில் இந்த பேஷண்ட் எல்லாம் அவங்களுடைய நிலைமையெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி
இந்த சிம்ஸ் ஹாஸ்பிட்டல்ல ஒரு சகோதரியை பார்க்கிறதுக்காக போனேன். அவங்க நல்ல செல்வ சீமானாய் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு சகோதரி. ஆனா திடீரென்று அவர்களுக்குள்ள ஒரு பலவீனம், 50 வயது கூட இருக்காது அந்த சகோதரிக்கு. அவர்களை பார்க்கும் பொழுது அவங்களுக்கு தொண்டையில ஒரு ஓட்டை போட்டு, அந்த தொண்டையில ஒரு டியூப், தலையில இருக்க முடியெல்லாம் மொட்டை அடிச்சு தலையில ஒரு டியூப், சரீரத்துல அப்படியே அவங்க படுத்த படுக்கையா இருக்கிறாங்க. மூச்சு பேச்சு ஒண்ணும் இல்லை. கிட்டத்தட்ட 40-45 நாள் அதே ஒரு சூழ்நிலை. ஹல்லேலூயா. அந்த ஐசியூல போய் அவங்கள பார்த்த உடனே எனக்கு தோணுத ஒரே காரியம் என்னன்னா, மனுஷ வாழ்க்கை என்னைக்கு முடியும், என்னைக்கு பூக்குன்னு தெரியாது. ஆனா அந்த வாழ்ற அந்த கொஞ்ச நாட்கள்ல நம்ம எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்துடணும், மன தாழ்மையுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துடணும். ராமன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அப்போ நம்ம தொடர்ந்து இந்த மாதிரி அந்த ஐசியூ வார்டெல்லாம் நீங்க போய் பார்த்து அந்த பேஷண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்குள்ள மன தாழ்மையும் தெய்வ பயமும் வந்துடும். இந்த உலகத்துல நல்ல பலத்தோடு செல்வ சீமானாய் வாழுகிற வேளையில என்னுடைய காரியத்தை தேவன் பார்க்கிறார் என்று ஒரு உணர்வு இல்லாத ஒரு காரியம், நான் செய்கிறதை என்னை கண்டிக்க ஒரு கர்த்தர் என்று ஒருத்தர் இருக்கிறார்னு தெரியாத ஒரு சூழ்நிலை, அப்படி மனம் போன போக்கிற நம்ம ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தோம்னா ஒரு நாள் வரும் கர்த்தர் நம்மை பார்ப்பார். ஹல்லேலூயா. இந்த ஐசியூ அந்த வார்த்தைக்கு முழுமை யாராவது சொல்ல முடியுமா? ஐசியூனா என்னமா? இன்டென்சிவ் கேர் யூனிட். ரொம்ப சந்தோஷம். இந்த உலகத்துல வாழும் பொழுது என்ன கர்த்தர்னு ஒருத்தர் பார்க்கல, நான் துன்மார்க்கமா என்ன காரியம் வேணா பண்ணுவேன், நான் 4 செவுத்துக்குள்ள என்ன காரியம் வேணா பண்ணுவேன், என்னுடைய மனம் போன போக்குல நான் வாழுவேன், ஒரு மனிதனும் பார்க்கல அப்படின்னு சொல்ற ஒரு நபர் மல்லாக்கப்படுத்து தெய்வத்தை பார்த்துட்டு ஐ சி யூ, அப்பா நான் உங்களை பார்க்கிறேன்னு சொல்ற ஒரு இடம் தான் ஐசியூ. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அப்ப இன்டென்சிவ் கேர் யூனிட் அது உலக பிரகாரமா இருக்கட்டு, ஆனா இந்த உலகத்துல கர்த்தர் என்னை பார்க்கல, நான் பெருமையுள்ள ஒரு வாழ்க்கை வாழுவேன், அகம்பாவம் உள்ள ஒரு வாழ்க்கை வாழுவேன், மனத்தாழ்மை சுத்தமா இருக்காது, என்னிடத்துல யாராவது ஒருத்தங்க வந்தாங்கன்னா வெட்டு 1 துண்டு 2 கடிஞ்சுதான் எப்பவுமே பேசுவேன், என் வார்த்தையில இருந்து ஒரு மென்மை வராது, என்னிடத்துல யாராவது ஒருத்தங்க மாட்டிட்டாங்க நிறைய பேர் சொல்லுவாங்க கடிச்சு கொதறிடுவாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்ந்தோம்னா ஆண்டவர் நம்மளை பார்க்கலன்னு நினைக்காதீங்க. ஒரு நாள் நம்மளே சொல்லுவோம் ஐ see you அப்பா, நான் உங்களை பார்க்கிறேன் ஆண்டவரே, நான் உங்களை என்ன பண்றேன் பார்க்கிறேன். ஹல்லேலூயா. அப்ப வாழ்ற இந்த கொஞ்ச நாட்கள்ல நம்ம எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டுமா? ஆண்டவருக்கு பிரியமான மன தாழ்மையுள்ள ஆவியில எளிமையுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த யோவான் ஸ்நானகன் அவர் பெரியவர் தான், ஆண்டவரே சாட்சி கொடுத்திருக்கிறார், இவர் மேன்மையுள்ளவர், பிரதானமானவர். அவர் சொல்லுகிறார் இவருடைய பாத ரட்சையை அவிழ்க்கிறதுக்கு கூட நான் பாத்திரவான் அல்ல. இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். எடுத்து வாசிங்க. யோவான் 3வது அதிகாரம் 25-26 வசனத்தை ஒருவர் வாசிக்க நாம் யாவரும் கேட்கலாம். அப்பொழுது யோவானுடைய சீஷரில் சிலருக்கும் யூதருக்கும் சுத்திகரிப்பை குறித்து வாக்குவாதம் உண்டாயிற்று. அவர்கள் யோவானிடத்தில் வந்து ரபி உம்முடனே கூட யோர்தானுக்கு அக்கறையில் ஒருவர் இருந்தாரே, உங்க கூட யோர்தானுக்கு அப்புறத்தில் ஒருவர் இருந்தாரே, அவரை குறித்து நீரும் சாட்சி கொடுத்தீரே, அவரை குறித்து நீங்களும் சாட்சி கொடுத்தீங்கல்ல, இதோ அவர் ஞானஸ்நானம் கொடுக்கிறார், எல்லாரும் அவரிடத்தில் போகிறார்கள் என்றார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இந்த இடத்துல ஞானஸ்நானம் கொடுக்கிறதுல சீனியர் யாரு? யோவான் ஸ்நானகன். அவருடைய பெயரிலேயே ஆண்டவர் குறிப்பிட்டிருக்கிறார், யோவான் ஸ்நானகன். அவரால் ஞானஸ்நானம் பெற்றவர் தான் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து யோவான் ஸ்நானகன் இடத்துல அவருடைய சீஷர்கள் சொல்றாங்க, ரபி யோர்தான் நதிக்கரையில ஒரு நபரை குறித்து நீங்க சாட்சி கொடுத்தீங்கல்ல, அந்த நபர் இப்ப என்ன செய்யறார் தெரியுமா? அவர் ஞானஸ்நானம் கொடுக்கிறார். அவர் என்ன பண்றார்? ஞானஸ்நானம் கொடுக்கிறார். ஜனங்கள் எல்லாம் உங்களைத்தான் தேடி வந்தாங்க. கூட்டமா சதுசேயர்கள் வந்தாங்க, பரிசேயர்கள் வந்தாங்க, வேத பாரகர்கள் வந்தாங்க, உங்களிடத்துல இருந்து ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டு போனார்கள். ஆனா இப்போ உங்ககிட்ட ஞானஸ்நானம் பெறாம யார்கிட்ட போறாங்க? இயேசு கிட்ட போகிறார்கள். ஹல்லேலூயா. அவருடைய சீஷர்கள் சொல்றாங்க, உங்ககிட்ட வர கூட்டம்லாம் அவங்க கிட்ட போகுது. இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க ஒரு மல்லிகை கடை வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மல்லிகை கடை புதுசா ஓபன் பண்ணிருக்கீங்க. உங்க மல்லிகை கடையில ஒரு நபரை நீங்க வேலைக்கு சேர்த்திருக்கிறீங்க, ஒரு சின்ன தம்பியை வேலைக்கு சேர்த்திருக்கிறீங்க. ஒரு 5-10 வருஷம் அந்த கடையில இருந்து அந்த தம்பி வேலையெல்லாம் கத்துக்கிட்டு உங்க கடைக்கு எதிர்க்கவே ஒரு மல்லிகை கடை போட்டுட்டான்னு வச்சுக்கோங்க. ராமன் சொல்லுங்களேன். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். எதிர்க்கவே மல்லிகை கடை போட்டுட்டான். போட்ட உடனே இந்த பழைய மல்லிகை கடை முதலாளி அவர் என்ன பண்ணுவார்? ரொம்ப கோவப்பட்டா முட்டையை கூட மந்திரிச்சு கடை வாசல் வச்சிருவார். இந்த இடத்துல யோவான் ஸ்நானகனுடைய வாழ்க்கையில நடந்த காரியம் அதேதான். அவருடைய கைகளால ஞானஸ்நானம் கொடுத்திருக்கிறார் அருள்நாதர் இயேசுவிற்கு.
ஆனா இப்போ செய்தி என்ன? இயேசு ஞானஸ்நானம் கொடுக்கிறார், ஜனங்கள் எல்லாரும் அவரிடத்துல போகிறார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி யோவான் ஸ்நானகன் இடத்துல சொல்லும் பொழுது யோவான் ஸ்நானகன் இப்படியாய் சொல்லுகிறார். 29:30 வசனத்தை ஒரு வாசிக்க கேட்கலாம். மணவாட்டியை உடையவனே மணவாளன், மணவாளனுடைய தோழனோ அருகே நின்று அவருடைய சொல்லை கேட்கிறவனாய் மணவாளனுடைய சத்தத்தை குறித்து மிகவும் சந்தோஷப்படுகிறான். மிகவும் சந்தோஷப்படுகிறான். இந்த சந்தோஷம் இப்பொழுது எனக்கு சம்பூர்ணமாயிற்று. சம்பூர்ணமாயிற்று. அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். நான் சிறுகவும் வேண்டும். ஆமென் சொல்லுங்க. இந்த இடத்துல யோவான் ஸ்நானகன் சொல்றார், அவரிடத்துல சொல்லப்படுகிற வார்த்தை, இயேசு கிட்ட நிறைய கூட்டம் போகுது, அந்த சர்ச்சுக்கு நிறைய கூட்டம் போகுது பாஸ்டர் எதிர்க்க இருக்கிற சர்ச்சுக்கு நிறைய கூட்டம், நம்ம சர்ச்சு மக்கள் எங்க போயிட்டாங்க? அங்க போயிட்டாங்கன்னு சொன்ன உடனே சர்ச்சு பாஸ்டர் சொல்றாரு, அவர் பெருகட்டும் நான் சிறுகட்டும். சொல்ல முடியுமா அந்த வார்த்தையை உங்களால? ஹல்லேலூயா. ஒரு ஊழியக்காரனா நம்மளால கூட என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. ஆனா ஆவியில் எளிமை பெற்ற ஒரு நபர் சொல்லுகிறார், அவர் பெருகட்டும் நான் சிறுகட்டும். ஹல்லேலூயா. ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள். அப்பேற்பட்ட யோவான் ஸ்நானகன் அவர் பரலோகத்திற்கு போகும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த யோவான் ஸ்நானகனை பார்க்கிலும் நீங்கள் பெரியவர்களாய் இருப்பீர்களா? ஹல்லேலூயா. நீங்களும் நானோ அந்த யோவான் ஸ்நானகன் பரலோகத்தில் எந்த ஸ்தானத்தை பெற்றிருக்கிறாரோ அந்த ஸ்தானத்தை காட்டிலும் பெரிய அதிக ஸ்தானத்தை பெறுகிறதற்காக நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ நிச்சயமா நம்ம என்ன செய்யணும்? யோவான் ஸ்நானகன் செய்த கிரியைகளை காட்டிலும் இன்னும் அதிகமான கிரியைகளை நம்முடைய வாழ்க்கையில செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆமென். இதாகல குடும்பத்துல ஒரு பிரச்சனையா, குடும்பத்துல ஒரு போராட்டமா, ஆப்போசிட்ல இருக்கிற ஒரு நபரை வறுத்து எடுக்கிற ஒரு சூழ்நிலை, ஆப்போசிட்ல இருக்கிற ஒரு நபர் இடத்துல பெருமையாய் நம்முடைய காரியங்களை சொல்லுகிறதான ஒரு சூழ்நிலை, ஆண்டவர் இந்த காரியங்களை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆமென். வாழுகிறது கொஞ்ச நாட்கள், 70-80 வருடம் நம்ம வாழ போறோம்னா முடிஞ்ச அளவுக்கு மனத்தாழ்மையா வாழ்ந்த ஆவியில எளிமையை பெற்று பரலோக ராஜ்யத்திற்கு போகணும்னு தான் ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆரம்பத்துல நம்ம பார்த்தோம், நம்ம பரலோகத்திற்காக போறதுக்கு எவ்வளவு பிரயாசப்படுறோம். நீங்க எல்லாரும் காலையிலேயே குளிச்சுட்டு கிளம்பி ஆலயத்திற்கு வந்திருக்கிறீங்க, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கறீங்க, ஆண்டவர் ஆராதிக்கிறீங்க, ஆமென், உபவாசம் இருக்கிறீங்க, எல்லா ஆராதனையிலையும் கலந்து கொள்றீங்க, காணிக்கை கொடுக்குறீங்க, தசம பாகம் கொடுக்குறீங்க, ஆமென். அது மாத்திரம் இல்ல, பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்றீங்க. இது எல்லாம் சரிதான். இது எல்லாவற்றையும் மனத்தாழ்மையோடு செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஒரு ஆமென் சொல்ல கேட்கலாம். இப்பொழுது நம்ம ஒரு 2-3 நிமிஷம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே எனக்கு மனத்தாழ்மையை தாங்க. எத்தனை பேர் என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்க விரும்புகிறீர்கள்? இருக்கிற இடத்துல நம்ம எழுந்து நிற்கலாமா?